ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த வீடு ஃபுல்லாக நம்ம டெக்கரேஷன் லைட் போட போகிறோம். அதை எப்படி பண்ணுறோம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இதுக்கு நாம 33 ஆம்ஸில் ஒரே ஒரு சோக் யூஸ் பண்ணுறோம். அந்த சோக் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். அதை நம்ம வெளியே கூட வச்சுக்கலாம். ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், மழை தண்ணி எதுவும் படாமல். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லென்த்து நம்மள்கிட்ட வாட்டர் ப்ரூஃப் லைட் இருக்குது. ஸோ இதை எப்படி சோக்கில் கனெக்ட் பண்ணுறது, இந்த ஒயரிங் கனெக்ஷன் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிங்கரிங் லைட் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஆஃப் ஆகி பளிச்சுன்னு எரியும். அந்த லைட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படின்னு. இந்த லைட் ஆன் பண்ணுற சோக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 220 வோல்ட் இன்புட் தேவை. அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பவர் சோர்ஸ் தேவை. அதனால் அந்த வீட்டோட லைட்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு 2 ஒயர் போட்டு இந்த சோக்குக்கான இன்புட் எடுக்கிறோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, அதாவது சோக்குலேருந்து வெளியாகிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு தான். அது பெரிய லெவலில் நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. ஸோ அந்த லைட்டை நீங்கள் கையில் பிடிச்சா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வீட்டு காம்பவுண்ட் வால் கீழே வரைக்கும் இந்த லைட்டை நம்ம இறக்கி விட போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்ஸ் வீட்டோட மாடியில் தான் அந்த சோக் வைக்க போகிறோம். ஸோ அதனால் மேலேருந்து எல்லா லைட்டையும் கீழே காம்பவுண்ட் வால் வரைக்கும் தூக்கி போட்டுட்டேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுலேருந்து வர 2 ஒயரை எடுத்து சோக்கோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதிலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிற ஒயரை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னா, சோக்கோட இன்புட் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் தான், ஃபேஸ் நியூட்ரல் மட்டும்தான். ஆனால் சோக்கில் இருந்து லைட்டுக்கு அவுட்புட் ஆகிற ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் மைனஸில் பார்த்தீங்கன்னா 3 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 லைட்டுக்கு நம்ம 3 கனெக்ஷனையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் லைட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி வெளிச்சத்தில் எரியும். நீங்கள் ஒரு அவுட்புட்டை மட்டும் எடுத்து 15 லைட்டுக்கும் கொடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு 5 லைட்டு மட்டும் கொஞ்சம் டார்க்காக எரியும். மிச்சம் இருக்க 10 ஸ்டெச்சு லைட் உங்களுக்கு ரொம்ப லோவா எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 15 லைட்டும் மேலே வந்ததுக்கப்புறம் அந்த 15 லைட்டையும் 5 5ஆ பிரிச்சுக்கங்க. ஸோ 3 5. ஸோ 3 5லேருந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து ஒரு 3 லைட்டிங்கோட இன்புட்டை கொண்டு வந்து நீங்கள் சோக்கில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லைட்டும் ஒரே மாதிரி ஆவரேஜாக எரியும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்ளிங்கரிங் லைட் இருக்குல்ல, அதை நடுவில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து தான் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எப்படி பார்த்து கனெக்ட் பண்ணணும்னா, அந்த ஒயரிங்கில் கலர் கோடிங் இருக்கும். அதாவது ரெட் கலர், ஒயிட் கலர், அந்த மாதிரி பிளாக் கலர், அந்த மாதிரி கலர் கோடிங் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளிங்கரிங் லைட்டை நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணும்போது ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணாமல் எல்லா பக்கமும் பிரித்து கனெக்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள், அங்கங்கே பிரித்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் மைனஸ் பார்த்து ஒழுங்காக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லைட்டை ஆன் பண்ணி பார்ப்போம், இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.